நாங்கெல்லாம் வந்து மதம் சார்ந்து மதத்தின் அடிப்படை இல்லாட்டி கூட ஒவ்வொரு மதமும் என்ன சொல்லுது, இன்னைக்கு ஒவ்வொரு மதத்தின் அடிப்படையில் வந்து சமூகத்தை என்ன கற்பித்து கொடுக்குது அப்படின்றதையும் எல்லா மதத்தை பற்றியான ஒரு பொது புரிதலையும் வந்து மதம் வேணான்னு சொல்லக்கூடிய எல்லா நபர்களும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த மதம் பெரிது இந்த மதம் சிறிது அப்படின்ற கண்ணோட்டத்தை வந்து ஏன் நம்ம புறக்கணிக்கணுன்றதையும் நாம மார்க்சிய அறிஞர்களாகட்டும், அன்னைக்கு கார்ல் மார்க்ஸ்ல இருந்து லெனின் வரைக்கும் மதத்தை பற்றியான ஒரு நிலைப்பாடை வந்து வரையறுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில வந்து இன்றைக்கு நாம் இந்த மத சுதந்திரத்தை பத்தி, அது குறிப்பா இந்தியாவிலயோ இல்ல இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மதம் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி இருக்குன்றத எல்லாரும் அறியும். தோழர் சொன்ன மாதிரி ஒரு சமுதாயம் எப்படி இருந்தது, அன்றைக்கு வந்து மதங்கள்லாம் தோன்றி அன்னைக்கு வந்து ஒரு சமூகம் வந்து ஒரு புராதன பொது உடைமை சமூகமாகும், நிலப்பிரபுத்துவ சமூகமாகும், இன்னைக்கு வந்து முதலாளிக்கு ஒரு சமூகமா வாழ்ந்து வந்திருக்கு அப்படின்னா அன்றைக்கு மதங்கள் எப்படி இருந்தது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படின்றது வந்து தோழர் எல்லாரும் தெரிஞ்சிருப்பேங்க. அப்போ அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய வாழ்நிலை வந்து எப்படி பாக்குறதுன்னு தெரியாம காட்டு மிராண்டி காலத்துல வந்து இருக்கும்போது அவங்கள நெறிப்படுத்துறதுக்கும் அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒப்பிடுவதற்கும் வந்து பல மதங்கள் வந்து தோன்றினாங்க. அந்த மத தலைவர்கள் வந்து பின்னாட்கள் வந்து தங்களுடைய மதத்தை வந்து பரப்புனாங்க, அதுக்கான வேலைகளை வந்து செஞ்சாங்க. அப்படி இஸ்லாம் மதமும் இல்ல இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியோ இன்னைக்கு இந்துக்களோ தங்களுடைய மதத்தை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நான் ஒரு விஷயத்தை இங்க பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ராகுல்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்து மதத்தை பரப்புறதுக்காக உலகம் முழுவதும் அனுப்பப்பட்ட ஒருத்தர். அவர் இந்த இந்து மதத்தை வந்து உலகம் முழுவதும் பரப்ப சொல்லிட்டு வாழ்கா முதல் கங்கை வரைன்னு சொல்லி ஒரு புத்தகம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த புத்தகத்தை வந்து எழுதிய அவர் வந்து அதான். அவர் கடைசி இந்து மதத்தை பரப்ப போற அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு மார்க்சியவாதியா மாறிட்டார். எப்படி ஒரு நபர் வந்து இந்து மதத்தை பரப்ப போறேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி ஒரு அந்த மதமற்றவர்களா, சாதியற்றவர்களா, இனமற்றவர்களா, நிறமற்றவரா, இந்த ஒட்டுமொத்த உலகத்திலே வந்து சுருக்கி பார்க்காத ஒரு நபரா எப்படி மாறினார் அப்படின்றத அவருடைய அந்த பயணங்களும் அவருடைய வாழ்வில் வந்து அவருக்கு வந்து கற்பிக்கிறது. பல்வேறு ஏற்றத்தாழ்வு. இன்னைக்கு நாம வந்து இஸ்லாமிய பத்தியும் இந்த இஸ்லாம மார்க்கத்தை பத்தி பேசிட்டு இருக்க இதே நேரத்துல வந்து நாம ஒரு மதமற்றவன்னு சொல்லும் போது ஒரு நிலைப்பாடை வந்து பல நேரங்களை வந்து சொல்ல வேண்டியது. இன்னைக்கு ஈரான்ல வந்து பெண்கள் வந்து ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. ஆனா இந்தியாவில ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொல்லி RSS கார சொல்றான். இப்ப நாங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, மார்க்கத்தையோ இல்ல ஒரு மதத்தை தழுவினவங்க நீங்க அதை ஒரு பார்வையில பாப்பீங்க. ஆனா இன்னைக்கு RSSும் பிஜேபியும் இல்ல இந்த ஒரு மதத்தை ஒரு மதவெறியை பிரிக்கக்கூடிய நபர்கள் வந்து எங்களை நோக்கியும் பல்வேறு மதமற்றவர்கள் நோக்கி தான் கேள்வி எழுப்புவாங்க. அப்ப நாங்க ஒரு நிலைப்பாடு சொல்லணும். நீங்க இந்தியாவில இன்னைக்கு இஸ்லாமிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் நீங்க என்ன சொல்றீங்க, ஈரானை பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அங்க நாங்க வெளிப்படையா சொல்றோம், அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய உரிமை அதுதான், அவங்க அதுக்காக குரல் கொடுத்தாங்கன்னா அதை தான் ஆதரிக்க வேண்டும். ஆனால் நீ இந்தியாவில வந்து இவங்க ஹிஜாப் போடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படின்றத இந்த நிலைப்பாடை வந்து எடுத்துட்டு. அப்ப ஒவ்வொரு நேரத்துக்கும் அவங்களோட மதமோ இல்ல அவங்களோட வாழ்வியலோ அவங்க எந்த மதத்தை சார்ந்திருக்க முடிவு பண்றது அந்த நபர்களும் அந்த சமூகமும் தான் முடிவு செய்யணுமே தவிர அதை இன்னொருத்தர் மேல திணிக்க கூடாது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்தியாவில எப்படி இருக்குது, இன்னைக்கு தொடர்ந்து இஸ்லாமிய மீதான தாக்குதல் இந்தியா முழுக்க அதிகரிச்சுது. இன்னைக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார் எல்லாம் போனோம்னா நாம இப்படி ஒரு பெருநாள் சந்திப்பு வந்து நடத்த முடியாது. அங்க ஒருத்தர் இப்படி கூட்டு வந்து பேச முடியாது. இன்னைக்கு அதுக்கு பல முத்திரைகள் குத்துவாங்க. இன்னைக்கு அங்க பல கலவரங்கள் நடத்தலாம். இன்னைக்கு பக்ரீத் கடைசியாக நடந்த பக்ரீத் பண்டிகையோட நிலவரம் அவங்களுக்கு எல்லாரும் தெரியும். இந்தியாவுக்கு பல மாநிலங்களை வந்து பசு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. பீகார்ல அகதிகள் முகாம், இஸ்லாமியர் வந்து இங்க கூடக்கூடி கிடையாது, அவங்க எல்லாம் வங்கதேசத்துல இருந்து வந்தாங்க, மற்ற நாடுகள்ல இருந்து வந்தவங்க சொல்லி அவங்க எல்லாம் அகதிகள் லிஸ்ட்ல வந்து இன்னைக்கு பிஜேபி RSS சேர்த்துட்டு இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு நாங்களும் வந்து அப்ப மதத்தை பற்றியான ஒரு நிலைப்பாடு வந்து நம்ம சொல்லி ஆகும். அப்ப இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல மதம் என்பது ஒருவருடைய தனிப்பட்ட விவகாரமா மாத்தணும், அதுல அரசு தலையிடக்கூடாது. இன்னைக்கு ஆனா RSS பிஜேபி என்ன சொல்லி கொண்டிருக்காங்க, அவங்களோட அஜெண்டாவை என்ன வச்சிருக்காங்க, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் அப்படின்ற ஒரு அஜெண்டா கீழே வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த நேரத்துல நாம் யார் பின்னாடி நிக்க வேண்டி இருக்குது, யார பேச வேண்டி இருக்குது. அப்ப இந்தியாவை அப்படி சுருக்கி பார்க்க முடியுமானா அப்படி கிடையாது. இன்னைக்கு பல்வேறு வழிபாட்டுகள், இன்னைக்கு இந்து மதத்துக்குள்ளே பல பிரிவினர் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ல பல பிரிவினர் இருக்கிறாங்க, அப்படி இஸ்லாத்துல பல பேர் பல விதமா தங்களோட மார்க்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான மத விஷயங்களையோ இல்ல அவங்களுடைய பண்பாட்டு விஷயங்களோ அந்த மக்கள் முடிவு பண்ணணுமே தவிர அதை அரசு தலையிடக்கூடாது. இந்த மதச்சார்பன்மை இந்த இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மதையும் நாங்க வந்து சார்ந்ததில்லை அப்படின்றதா இந்தியாவுடைய இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் சொல்லதான் சொல்றாங்க.
ஆனா அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு மாத்துறதுக்கான வேலையை வந்து சட்ட ரீதியா சொல்லி கொண்டு வந்துருக்காங்க. இன்னைக்கு மதத்தினுடைய தலையீடு ஒவ்வொரு அரசாங்கமும் செஞ்சுட்டு தான் இருக்கு. அப்ப உண்மையான மதசார்பற்ற நாடு அப்படின்னா என்ன அப்படின்ற புரிதலை நாம முதல்ல உருவாக்கணும். இந்த மத சார்பற்ற நாடா அப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த மத விஷயங்களை வந்து அரசு தலையிடக்கூடாது. அவங்களுடைய வழிபாட்டு தலங்களோ அவங்களுடைய உரிமையிலோ வந்து அரசு தலையிடக்கூடாது என்பதுதான் அந்த மதத்தினர்ல அரசு தலையிடாது. அப்ப இன்னைக்கு நம்மளோட கோரிக்கை எதை நோக்கி இருக்குன்னா, இந்த அரசாங்கங்கள் அந்த மதச்சார்பற்றத்தை கொண்டு வரதுக்கு பதிலாக இன்னைக்கு ஒரு மதத்தை வந்து உருவாக்குறது, இன்னைக்கு இந்து நாடா வந்து மாத்துறது, எல்லாரும் வந்து இந்து மதத்தை நோக்கி வாங்க அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு கிறிஸ்டினிட்டி நடிகை ஒருத்தர் வந்து கிறிஸ்டின்ல இருந்து இன்னைக்கு வந்து இந்து மதத்துக்கு தலைவர் சொல்லி இன்னைக்கு இந்து முறையெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அதை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான். தாய் மதத்துக்கு திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பிரச்சாரத்தை வந்து பண்ணிட்டு இருக்கான். அப்போ இப்படி எல்லாருக்கும் உரிமை இருக்குதா அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு சாதாரணமா வந்து ஒரு கிறிஸ்டின் போய் வந்து அவங்களுடைய மதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பைபிளோட நோட்டீஸோ பிரச்சாரமோ பண்ண முடியாது. அதே மாதிரி இஸ்லாமிய வந்து தங்களோட மதத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ண முடியல. தமிழ்நாட்டுல பண்ணிக்கலாம், ஆனா வட மாநிலங்களும் அதை நம்ம செய்ய முடியும். அப்ப மதத்திலேயோ இல்ல மத உரிமைகளையோ வந்து அரசு தலையிடக்கூடாது. அவங்களுடைய வழிபாட்டு உரிமை, அவங்களுடைய நோக்கம், அதை வந்து எல்லாருக்கும் கருத்து பதிவு செய்யலாம் அப்படின்ற உரிமையை வந்து இன்னைக்கு நிலைநாட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதற்கு நாம இன்னைக்கு அரசியல் ரீதியா நம்மளோட உரிமைகளையோ இல்ல நம்மளோட வழிபாட்டு உரிமைகளோ இல்ல வழிபாட்டு சுதந்திரத்தையோ பெற வேண்டியதா கூட நாம் இன்னைக்கு அதுக்கு வந்து போராட வேண்டியிருக்கு. அதற்கு யார் முதல் எதிரியா இருக்கான்றதை நம்ம பேச வேண்டியிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல தான் வந்து நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோன்றத தோழர்கள்லாம் அந்த நாள்ல வந்து உணரணும் அப்படின்னு நான் கருதுறேன். அந்த அடிப்படையில தோழர்களும் இந்த பெருநாள் சந்திப்பிற்கு எங்களை அழைத்ததற்கும் தோழர் உமர் ஃபாருக்கும் அவருடைய வைகர வெளிச்சத்திற்கும் வந்து கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. அன்பிற்குரிய தோழர்களே, முன்பிருந்ததை காட்டிலும் தற்போது கடந்த நூற்றாண்டை விட இந்த நூற்றாண்டில் இஸ்லாமியர்கள் மீதான ஒரு அடக்குமுறை அதிகரித்துள்ளதாகவே நாம் பார்க்க முடியும். எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த நூற்றாண்டில் ஒரு வடிவத்தில் இருந்த ஒரு ஏகாதிபத்தியம் என்பது, அமெரிக்கா என்பது, அந்த ஜியோனிசம் என்பது தற்போதைய நூற்றாண்டில் அது மிக ஓரமான ஒரு வடிவத்தை எடுத்துள்ளது. அதன் வடிவம் என்பது அந்த அமெரிக்கா இஸ்ரேலோடு நிற்கவில்லை, அது உலகம் முழுவதும் தன்னுடைய கிளைகளை பரப்பி வருகிறது. ஒரு இஸ்ரேலின் அமெரிக்காவின் அல்லது அதன் பின்னுள்ள ஜியோனிச சக்திகளின் ஒரு பிடி என்பது சர்வதேசம் முழுவதும் உள்ளது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை தங்கள் நாடுகள் கடந்து பிற நாடுகளில் கூட அவர்கள் அந்த சட்டத்தை இயற்றும் அளவுக்கு வலிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். சமீபத்தில் ஜெர்மனியில் ஒரு சட்டம் இயற்றப்போவதாக சொல்கிறார்கள். அது என்னன்னா, இஸ்ரேல் எனும் ஒரு அரசு இருப்பதற்கான உரிமையை யார் எதிர்த்து பேசினாலும் அது தேச விரோதம் எனும் ஒரு சட்டத்தை ஜெர்மனி அரசாங்கம் கொண்டு வர இருக்கிறது. இஸ்ரேல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத பேசுறதே ஒரு தேச துரோகம் அப்படின்ற மாதிரி ஜெர்மனி ஒரு சட்டத்தை கொண்டு வர போகலாம். அந்த சட்டம் இப்போ விவாதத்துல இருக்கிறது. இந்த அளவுக்கு பல்வேறு நாடுகளில் அதை நாம பார்க்க முடியும். குறிப்பா இந்தியாவுல, இந்திய ஒன்றியத்துல, தமிழ்நாட்டுல பாலஸ்தீன மக்கள் மீது குண்டுகள் வீசும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் தயாரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டு நிறுவனங்கள், ஒசூரில் அதற்கான தொழிற்சாலைகள் உள்ளது, சேலத்தில் அதற்கான நிறுவனங்கள் தங்கள் அலுவலகத்தை வைத்துள்ளது. மேலும் அந்த நிறுவனங்கள் இன்னும் தொடர்ந்து தங்கள் முதலீட்டை இங்கே செலுத்திக் கொண்டுள்ளார். தங்களுக்கு ஒரு இடத்தில் நெருக்கடி எனும் போது அவர்கள் வேறு இடத்தில் கூட தங்கள் செல்வாக்கை பரப்பும் அளவிற்கு தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகின்றனர் இஸ்ரேலும் அமெரிக்காவும். இந்த சூழலில் இஸ்லாமியர்கள் ஒரு கடும் இஸ்லாமியர்களிடம் இருப்பது ஒரே ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர்களிடம் இருப்பது ஒரு இறை அச்சமும் இறை பற்றும் தான். அதை தவிர வேற இஸ்லாமியரிடம் எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட காசா என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், ஒரு கோவை அளவிலான ஒரு பகுதி தான், ஒரு கோவை மாநகரம் தான், கோவை மாவட்டம் கூட இல்லை, கோவை மாநகர பகுதி தான். அந்த கோவை மாநகர அளவுள்ள ஒரு பகுதியான காசாவை வந்து ஒரு 3 ஆண்டுகள் கடந்து இஸ்ரேல்னால ஒன்றும் செய்ய முடியல. எந்த டனலுக்குள்ளேயே போறாங்க, எவ்வளவோட வலைப்பின்னல்கள் அமாசியம் உருவாக்கி வைத்திருக்கிறது, எங்க போனாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அந்த அளவுக்கான ஒரு இறைப்பற்றலோட அமாஸ் இயக்கத்தினர் போராடி வருகின்றனர். இதற்கு அமாஸ் பின் ஈரான் இருந்தாலும் சரி, இன்னும் பல இஸ்லாமிய நாடுகள் அமைப்புகள் இருந்தாலும் சரி, அது அவர்களை போராட வைப்பதில்லை. அவர்களுக்கு பின்னுள்ள இறை பற்றும் அவர்கள் இறைவனின் மீது கொண்டுள்ள பற்றும் தான் அவர்களை முன் செலுத்துவதாக நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2010ஆம் ஆண்டு அப்படிங்கும் போது எனக்கு இஸ்லாம் அறிமுகமாகுது. அந்த நேரத்தில் நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவனா இருந்தேன். அப்போ அதுல இருந்து விலகி மார்க்சிய சித்தாந்தத்தின்பால் ஈர்க்கப்பட்டிருந்தேன்.
2010 ஒரு மிகப்பெரிய தாக்கமா வந்து இஸ்லாம் வர்றதுக்கு காரணம், அப்போ நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க தலிபான்களோட போராட்ட செய்திகள் அப்போ இல்லாத செய்தித்தாள்களே இருந்திருக்காது. கடுமையான போராட்டங்களை ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவுக்கு எதிராக செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ பல்வேறு அவர்களுடைய போராட்ட செய்தியை படிக்கும் போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. எப்படி இவர்கள் இப்படி போராடுறாங்க, எந்த வலுவும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வலுவும் வைத்திருக்கிறது அமெரிக்க அரசாங்கம். அவர்களை எதிர்த்து சாதாரண ஆயுதங்களை வைத்து எப்படி ஒரு ஆப்கானிஸ்தானில் போராடுகிறார்கள், ஒரு நவீன வசதிகள் இல்லை, பாலங்கள் இல்லை, ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு அவங்க செய்தியை கடத்தினா கூட பல நாட்கள் ஆகும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து எப்படி தலிபான்கள் போராடுகிறார்கள் அப்படின்றத பார்க்கும்போதுதான் அவர்களுக்கு பின் பல்வேறு சக்திகள் எல்லாம் இல்லை, அவர்களுக்கு பின்னாடி ஒரு இறைப்பற்று தான் அவர்களுக்கு வழிநடத்துகிறது அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியும். இஸ்லாமிங்கிற மார்க்கம் தான் அவர்களை வழிநடத்துகிறது நாம் பார்க்க முடியுது. அந்த கட்டத்துல நான் பார்த்துட்டாலும் என்னால இஸ்லாமுக்குள்ள அதை நோக்கி நான் வர முடியல, அதை நோக்கி நெருங்கி வர முடியல. என்ன அப்ப நான் ஒரு நாத்திகனாக தான் இருந்தேன். அதை கடந்து அந்த கட்டத்துல நான் ஒரு நாத்திகனாக தான் இருந்தேன். இஸ்லாமை நோக்கி என்னால உள்ள வர முடியும். சில இடங்கள்ல எனக்கான சில தெளிவுபடுத்தல்கள் இருந்தாலும் சில தடைகள் இருந்தது, ஒரு முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருந்தது. ஆனா தொடர்ச்சியான இஸ்லாமிய சூழலை, இஸ்லாமிய இயக்கங்களை வாசிப்பவனாக தொடர்ந்து இருந்துட்டு தான் வந்தேன். 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் நடத்திய தாக்குதல் வந்து உலகம் முழுவதும் பல்வேறு மக்களை வெளிப்படைய செய்துள்ளது. அந்த ஒரு தாக்குதல் மூலியமா தொடர்ந்து ஹமாஸ் என்பது பேசுபொருளாக ஆனாலும், பாலஸ்தீனம் என்னும் பொருள் பேசுபொருள் ஆனாலும், அதை தாண்டி உலகின் பல்வேறு பகுதிகளில் அது இஸ்லாமியை தான் பேசுபொருளாக வைத்தது. அது பாலஸ்தீனம் என்னும் தனிநாட்டுக்கான ஒரு போராட்டமாக மட்டும் அதை நாம் பார்த்து விட முடியாது. அதை தாண்டி இஸ்லாமியின் செய்தியை தான் கொண்டு போனது. கடந்த நூற்றாண்டில் வந்து பாலஸ்தீன விடுதலை இயக்கம் தன்னை வந்து ஒரு மதச்சார்பற்ற அமைப்பாக சொல்லிக்கொண்டு யாசர் அரஃபத் அவர்கள் மூலியமாக வந்த அமைப்பு. அவர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தார்கள், ஒரு சர்வதேச முகமாக இருந்தார்கள். அவர்களுக்கு உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் ஆதரவளித்தது. இன்றும் கூட டெல்லியில் அவர்களுக்கான தூதரகங்கள் இருக்கிறது. அது பாலஸ்தீன தேசிய சபைக்கான தூதரகம். அவர்கள் தங்களை மதச்சார்பற்றவர்களாக கூறிக்கொண்டார்கள். அதிலிருந்து கூறிக்கொண்ட போது அவர்கள் பல்வேறு ஒழுக்க நெறிகளில் இருந்து அவர்கள் தவறினார்கள். பல்வேறு நிலையங்களில் இந்த பாலஸ்தீன தேசிய அமைப்பு உருவான பிறகு அவர்களுக்கு கிடைத்த பணம் என்பது சொல்ல முடியாத அளவுக்கான பணம். அதாவது பாலஸ்தீன தேசிய அதிகார சபைக்கு, பாலஸ்தீன நேஷனல் அத்தாரிட்டி என்னும் சொல்லக்கூடிய அமைப்புக்கு சர்வதேச அளவில் இருந்து பல்வேறு நிதிகள் குவிந்தன. அதை வைத்து அவர்கள் அந்த மக்களை கடுமையாக முன்னேற்றுவதற்காக அந்த நிதிகள் சர்வதேசத்தில் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த பாலஸ்தீன தேசிய அமைப்பு பல்வேறு அமைப்புகள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் ஊழல்வாதிகளாக மாறி போனார்கள். ஒரு பணம், நிர்வாகம், அப்போ உலகம் முழுவதும் ஒரு பேச்சு இருந்தது. ஏன்னா தேசிய விடுதலை அமைப்புகள் போராடுவார்கள், அவர்கள் நிர்வாகத்திற்கு வரும்போது அவர்கள் இந்த மாதிரியான ஊழல் விவகாரங்களில் சிக்கிக்கொள்வார்கள் அப்படி என்று சொல்வார்கள். அது கடந்த 20 ஆண்டுகளாக காசா நிர்வாகத்தை ஹமாஸ் தான் பார்த்துக் கொள்கிறது. தற்போதுதான் அந்த நிர்வாகத்தை வேறு அந்த வாரியத்திலும் ஒப்படைக்கப் போகிறார்கள். ஆனா இந்த 20 ஆண்டு காலம் காசாவில் அப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் கூறவே முடியாது, இங்கே ஊழல் நடந்ததாகவோ. அதே மேற்கு கரையில் அந்த பல குற்றச்சாட்டுகள் உள்ளது. பாலஸ்தீன அதிகார சபையின் நிதி வந்து பல கையாடல்கள் நடக்கிறது, அதன் மூலியமா பல விஷயங்கள் தங்களுக்கான சொத்துக்களை வெளிநாட்டில் வாங்கிக் கொள்கிறார்கள். சுவிஸ் பேங்க் வந்து பாலஸ்தீன அதிகார சபை உறுப்பினர்கள், அல்பதா அமைப்பை சேர்ந்தவர்கள், அவர்கள் அங்க நிறைய சொத்துக்கள் வாங்கி குவிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எல்லாம் உள்ளது. ஆனால் ஹமாஸ் மீதோ மற்ற இஸ்லாமிய அமைப்பின் மீதோ அந்த ஒரு புகார் இல்லை. ஏனென்றால் அவர்கள் இஸ்லாம் கூறும் ஒரு பொருளாதார நெறியின் கீழ் வழிநடத்தப்படுகிறார்கள். அதில் அவர்களுக்கு ஊழல் இல்லை, அவர்களுக்கு என ஊதியம் தரப்படுகிறது. போராடும் இளைஞர்களின் குடும்பங்களை ஹமாஸ் அமைப்பு நிர்வகித்துக் கொள்கிறது. தியாகிகளின் குடும்பங்களை நிர்வகிக்க என ஒரு தனி அமைப்புகள் உள்ளது. இதே நிலைதான் லெபனானிலும் இஸ்லாமிலும் நாம் பார்க்க முடியும். இப்படி ஒரு நெறி, இந்த ஒரு நெறிதான் உலகம் முழுக்கும் வலுப்படுத்துவதாக பார்க்க முடியும். நான் தலிபானை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். அதை 2010 ஆண்டு அந்த எனக்குள்ள அந்த மாறுதல் ஏற்பட்டது. அதன் பிறகு 2023 ஆண்டு இந்த ஒரு ஹமாஸின் போராட்டம் உலகம் முழுக்கும் பல்வேறு நபர்கள் இஸ்லாமியை நோக்கி வரவழைத்தது. அதன் போல்தான் நானும் 2024 ஆண்டு எனக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்பட்டது. முழுமையாக நான் இஸ்லாமிய சில விஷயங்களை நான் கடைபிடிக்கணும் இருந்தாலும் முழுமையான தொழுகை என்னும் அந்த முறைக்குள்ளும் இன்னும் பல கடமைகளுக்குள்ளும் நான் வரவில்லை. ஆனால் ஒரு கொள்கை ரீதியாக இஸ்லாம் என்பது ஒரு சரியான மார்க்கம், இதுதான் உலகத்திற்காக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த சோவியத் தோன்றிய காலகட்டத்திலும் கூட சோவியத் யூனியன், ஸ்டாலின் போன்றவர்கள் பின்பு வந்த தலைவர்களால் அது தவறாக வழிநடத்தப்பட்டும் அவர்கள் அதற்கு எதிராக உலக மக்களுக்கு பாதுகாப்பு முகாம் என சொல்லப்பட்ட சோவியத் யூனியன் கூட ஆப்கானிஸ்தான் மீது போர் தொடுத்தது, ஆப்கானை அடிமைப்படுத்தும் போர். அப்போது அங்கிருக்கும் ஆப்கான் மக்களுக்கு போராட உதவி செய்வது யாரும் இல்லை, அவர்களுக்கு இறைப்பற்று மட்டும்தான் அவர்களை வழிநடத்தியது.
அதன் துணை கொண்டு பல்வேறு உலக அமைப்புகளின் துணையோடும் தான் அவர்கள் போராடி 10 ஆண்டு காலம் போராடி ரஷ்யாவை அங்கிருந்து வெளியேற்றினார்கள். தற்போதும் அந்த சூழல் மாறியுள்ளது. ஒவ்வொரு நாட்டில் போராடும் மக்களுக்கு எந்த ஒரு நாடோ அல்லது பல்வேறு ஒரு அணிகளோ அவர்களுக்கு உதவி செய்வதில்லை. மாறாக தனியாக அந்தந்த மக்களே தான் போராடி தங்களுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அதே சூழல் தான் இப்போதும் உள்ளது. ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஏதோ ஒரு நாடு உதவும் அல்லது இன்னொரு வெளிசக்திகள் உதவும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அந்தந்த மக்கள் தங்களுக்கான போராட்டங்களை, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான போராட்டங்களை தாங்களே தான் தொடங்க வேண்டும் என்பதையும் நாம் திருக்குரான் மூலியமாக நாம் அறிய முடிகிறது. திருக்குரான் அந்த வழிகாட்டுதல்கள் தெளிவாக கொடுப்பதால் தான் உலகம் முழுவதும் இஸ்லாமிய இயக்கம் தனக்கான பாதையை அவர்களே வகுத்துக் கொண்டு அவர்களே போராடி வரும் சூழல் உள்ளது. இங்கு எனக்கு முன்னாடி பேசின தோழர்கள் கூட கூறினார்கள், இப்ப தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளவு பாச சக்திகளோட ஒரு தாக்குதல் இல்லைன்னு. ஆனா இப்ப கொஞ்சம் நிலைமை மாறிட்டு வரதான் நாம் பார்க்க முடியுது. சமூக ஊடகங்கள்ல கடுமையான அவர்கள் வினையாற்றுறாங்க. ஒரு திமுக எந்த அளவுக்கு, தாவேகா எந்த அளவுக்கு ஒரு சமூக ஊடக அணிகளை வைத்திருக்கிறதா சொல்றாங்களோ அந்த அளவுக்கு பாஜகவும் வைத்திருக்கிறது, RSSம் வைத்திருக்கிறது. அவர்களோட அணிகள் அந்த அளவுக்கு ரொம்ப ஆழ ஊடுருவமா வேலை செய்யறாங்க. அவர்கள் இஸ்லாமிய அரசியலை விட அவர்கள் ஆபத்தாக பார்ப்பது தாவா பணிகளை தான் அவர்கள் மிகவும் ஆபத்தாக பார்க்கிறாங்க. ஆரம்பத்திலேயே நீங்க இஸ்லாம்னு ஒரு கருத்தை நீங்க சொன்னாதான பிரச்சனை, நீங்க சொல்வதற்கு முன்னாடி முறையே கிள்ளி வருவதற்கான வேலையைத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு சூழலிலிருந்து மீண்டு இஸ்லாமிய அமைப்புகள் தாவா பணிகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை கட்டாயம் உள்ளது தமிழ்நாட்டில். தற்போது அப்பணிகள் தொய்வாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிந்தவரை அந்த பணிகள் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஒவ்வொரு நபருடனும் ஒவ்வொரு மாற்று சமய சகோதரருடனும் இஸ்லாமியர்கள் உரையாட வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவருடைய ஒரு மற்ற அமைப்புகள், RSS போன்ற சங் பரிவார அமைப்புகள் அதை மதமாற்ற நிகழ்ச்சி என்று கூறினாலும் எதை கூறினாலும் திருக்குரான் கூறியபடி இந்த மார்க்கத்தை அனைவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இஸ்லாமியர்களுக்கு முதன்மையாக உள்ளது. அதனால் இஸ்லாமியர்கள் தாவா பணிகளை முதன்மையாக மேற்கொள்வது என்பது மிக அவசிய தேவையாக உள்ளது. பல்வேறு அமைப்புகள் தாவா பணிகளை மேற்கொள்கிறார்கள். அதிலிருந்து வைர வெளிச்சத்தை நான் தனித்து பார்ப்பது எதனால் என்பதால் அவர்கள் பேசும் இஸ்லாம் என்பது ஒரு அரசியலற்ற அல்லது ஒரு இஸ்லாத்தின் ஒரு சாரத்தை விட்டு விடுகிறார்கள். மற்ற தாவா அமைப்புகள் அரசியல் பேச மாட்டாங்க, அல்லது இந்த இஸ்லாமை பாதிக்கக்கூடிய அரசியல் விவகாரங்களை பற்றி பேச மாட்டாங்க. வெறும் இந்த சமய சடங்குகள் மட்டும் அவங்க முன்னுரிமை கொடுப்பார்கள். ஆனா வைரல் வச்சு அதுல இருந்து மாறுபட்டதா பாக்குறேன். அனைத்தையும் ஒரு தழுவிய ஒரு முன்னெடுப்பை வைர வெளிச்சம் முன்னெடுக்கிறது. அதனால் தாரும் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அவர்கள் தொடர்ந்து தாவா பணிகளை முன்னெடுத்து இன்னும் மாற்று சமயத்தவருக்கு அந்த அறிமுகங்களை வழங்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.